ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்னோடய தம்பி கல்யாணத்துக்கு ஜெப்டோலேருந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி என் தம்பியோட ரிசப்ஷனுக்கு நான் எல்லா ஜுவல்ஸும் வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் என்னாச்சு, அதை என்னோடய அம்மா வீட்டிலே மறந்து விட்டுட்டு வந்துட்டேன். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்கள் அம்மானாலையும் அதை திருப்பி எடுத்துகிட்டு வரதுக்கு முடியல. சரி, அவசரமாக இருக்குது, நம்ம வெளியே போய் வாங்கவும் முடியாதுங்கிறப்ப தான் இந்த ஜெப்டோட ஞாபகம் வந்துச்சு. சரி, இன்ஸ்டால் தான் பண்ணியிருக்கமே, ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி பார்ப்போமேனு பார்த்தேன். அதில் தான் இந்த ஜுவல்ஸை ஆர்டர் பண்ணேன். உண்மையாலுமே சொல்கிறேன், 10 மினிட்ஸ்க்குள்ளே டெலிவரி பண்ணிட்டாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம். நான் என்ன நினச்சேன், சரி வந்துச்சுன்னா பார்க்கலாம், வரலினா வேறு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு சூப்பராக வரும்னு நினச்சி கூட பார்க்கலிங்க. எனக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் அந்த ஜுவல்ஸ் மட்டும் இல்லை, அது கூட சில பூக்களும் வாங்கினேன். ஏன்னா ரிசப்ஷனுக்கு வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் இந்த மாதிரி வச்சுட்டு போகலான்னா எல்லாத்தையுமே அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் ஒட்டு மொத்தமாக. சரி, எனக்கும் வேணும், பாப்பாவுக்கும் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த இதை வாங்கினேன். அப்போ எங்கள் அம்மாவும் சரி அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால அம்மாவுக்கும் ஒரு பீஸ் சேர்த்து ஆர்டர் போட்டேன். இப்போ இந்த இண்டிவிஜுவல் ஃப்ளார்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதை தான் எனக்கு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் வந்துட்டு ஹேர் ஸ்டைல் ஒரு மேலே பஃப் வச்சு அந்த கீழே ஃபுல் ஃப்ரீ ஹேர் விடலான்னு பார்த்தேன். ஸோ அதுக்கு வந்துட்டு உள்ள நம்ம என்ன சொல்கிறது, கல்யாணத்துக்கு போடுற மாதிரி அந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வைக்க முடியாதுன்ட்டு அந்த பஃப்லேயே வந்துட்டு இந்த இண்டிவிஜுவல் ஃப்ளார்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது நான் என் அம்மாவுக்கு வாங்கினது. இது உண்மையான பிளாஸ்டிக் பூ, அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அப்படியே ஒரிஜினல் மாதிரியே. எனக்கு வந்துட்டு அவங்க எப்படியும் ஹேர் தான் பின்ன போகிறாங்க, ஸோ அவங்க அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. இதே என் பாப்பாவுக்கு வாங்கினது, அவள் ஆல்ரெடி ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கா. ஸோ ஒயிட் கலருக்கு நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இது போக இன்னொன்று வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்லைடு, அதுக்கப்புறம் கொண்ட ஊசி, இது எல்லாத்தையுமே நான் வாங்கினேன். எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில். உண்மையாலுமே ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணது ஒர்த்து தான். அப்புறம் எனக்கு வந்துட்டு பர்ஃப்யூமு அதெல்லாம் தேடிட்டு இருந்தேன். அது போக நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த விஷயம் எனக்கு இன்றைக்கி கிடச்சிது. இது ஐப்ரோ ஆயில். இந்த ஐப்ரோ வந்துட்டு க்ரோ ஆகிறதுக்கு உண்டான ஆயில். இதை நான் ஏன்னா ஆன்லைனில் பார்த்தேன், ஆனால் அதில் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட் இதே பிராண்டு தான். எனக்கு இது பார்த்தோன்னே நம்ம இங்கேயெல்லாம் தேடிட்டு இருந்தோம், நம்ம கைக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இதையும் வாங்கிட்டேன். ஸோ இது நைட்டு நம்ம போட்டுட்டு படுத்தோம்னா நம்மளோட ஐப்ரோ நல்லா க்ரோ ஆகும். எனக்கு ஆல்ரெடி அது டென்சிட்டி ரொம்ப கம்மி, அதனால தான் நான் வாங்கினேன். இது கூட என்னோடய பர்ஃப்யூம், நான் தான் சொன்னேன்ல எல்லாத்தையுமே விட்டுவிட்டேன், அதனால் எதுவுமே விடலைங்க, எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணேன். பர்ஃப்யூமும் சேர்த்து வாங்கினேன். எனக்கு என்வியோட விமென்ஸ் பர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையாலுமே ரீசனபிள், நம்ம நம்பி வாங்கலாம். அண்ட் இதோட சப்போஸ் நம்ம வாங்கின ப்ராடக்ட் பிடிக்கலனா அன்றைக்கி ரிட்டன் போட்டுடலாம். நான் அன்றைக்கி ஜெப்டோவில் வாங்கின ஜுவல்ஸை என்னோடய பிரதர் ரிசப்ஷனுக்கு போட்டிருக்கேன். பார்த்துட்டு ரூரா வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.